யார் இந்த முத்து பிரகாஷ்? இத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஒரு வாரமா பயங்கரமா சோசியல் மீடியாவையே கவர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிசினஸ் ஃபேமிலி PAKS ஃபேமிலி தான். அவங்க வீட்டு புள்ளையான முத்து பிரகாஷ் யாரு? அது மட்டும் இல்லாம அவர யங் லயன் அப்டின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. PA குரூப்போட ஒரு வாரிசு. செம்ம ஹேண்ட்ஸமா மாடல் மாரி இருக்காரு. ஆக்டர் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னும் அந்த பையனோட லுக்ஸ பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. நெறைய பேருக்கு அவர் யாரு? என்ன? அப்டின்ட்டு ஒரு ஆர்வம் இருந்துட்டே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அவர பத்தி இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. லட்சம் பேருக்கு மேல இன்ஸ்டாகிராம்ல இவரோட திருமண வீடியோக்கள பார்த்திருக்காங்க. ஆனா பிரம்மாண்ட திருமணத்தோட நாயகன் முத்துப்பிரகாஷ் நிஜத்துல யாரு? இந்த கேள்வி கண்டிப்பா வந்திருக்கும். யார்ரா அவைங்க இவ்ளோ கிராண்டா கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்களே! நம்மளால முடியுமா? முடியாதா? நெறைய பேர் திட்டியிருக்கலாம், நெறைய பேர் ஆச்சரியப்பட்டிருக்கலாம், நெறைய பேர் பாராட்டியிருக்கலாம், நெறைய பேர் பொறாமப்பட்டிருக்கலாம். எல்லாமே இந்த வைரலான கல்யாண வீடியோக்கள்னால நடந்திருக்கு. வெறும் ஒரு பிசினஸ் மேனோட பையன் மட்டும் தானா அப்படின்னு கேட்டா இல்ல. அதுக்கு மேல இவர்கிட்ட ஏதோ ஒரு யுனிக்னஸ் இருக்கு அப்படின்னு நெறைய பேர் சொல்றாங்க. நெல்லை மண்ணுல இருக்கக்கூடிய இன்னைக்கு ஒட்டுமொத்தமான மக்கள் மனதிலயும் நீங்காத இடம் பிடிச்சிருக்காரு. இந்தியாவ திரும்பி பார்க்க வச்சிருக்காரு. யங் டைகர் அப்படின்னு சொல்ற லெவலுக்கு அவருக்குன்னு ஒரு பெயர் இருந்துட்டே இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இவர பத்தின ரகசியங்கள தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம கொண்டு போக போறோம். ஜெனரலாவே பிசினஸ்மேன் அப்படின்னு சொன்னாவே ஆக்ட்ரஸ வந்து டேட் பண்ணுவாங்க, படங்கள ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு கம்பெனி வச்சிருப்பாங்க அப்படின்றது மட்டும் தான் நம்மளோட ஐடியாலஜியா இருக்கும். ஆனா அவங்க என்னெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க, அவங்க பேக்ரவுண்ட் என்ன, அவங்க லைஃப்ல என்னென்னலாம் கடந்து வந்திருப்பாங்க, அவங்க ஃபேமிலி எப்படிப்பட்டதா இருக்கும், ஜெனரலா அம்பானி ஃபேமிலியா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி ரத்தன் டாடா அவர்களுடைய ஃபேமிலி எல்லாம் நம்ம கண் முன்னாடி வந்துட்டு தானே போகும். ஸோ அதெல்லாமே தான் நமக்கு தேவையான ஒண்ணா இருக்கு. இப்போ முத்துப்பிரகாஷ் அவங்களுடைய ஆரம்பகால வாழ்க்கை அதே மாதிரி படிப்பு பத்தி பார்த்தோம்னா, அவர் ரொம்பவே ஷார்ப்பான ஒரு பெர்சன். பிசினஸ் குடும்பத்துல பிறந்ததுனால சின்ன வயசுல இருந்தே அவருக்கு அந்த பிசினஸ் ரத்தம் ஓடிட்டு தான் இருக்கு. வெளிநாடுகள்ல ஹையர் ஸ்டடீஸ் முடிச்சுட்டு அந்த கையோட வந்துட்டு அவங்க அப்பாவோட PA குரூப்ஸோட ஒரு முக்கியமான பொறுப்பை ஏத்துட்டு இருந்திருக்காரு. இன்னைக்கு PA குரூப்ஸோட பல புதுமையான ஐடியாக்களை பின்னாடி இருந்து முத்துப்பிரகாஷ் தான் ரன் பண்ணிட்டு இருக்காருன்னே சொல்லலாம். ஜென்ரலாவே இந்த மாதிரி பசங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஹோம் ஸ்கூலிங் பண்ணியிருப்பாங்க, ஃபாரின்ல போய் படிச்சிருப்பாங்க. அது மாதிரி தான் இவரும் ஃபாரின் ரத்தமும் கூட. ஃபாரின் போயிட்டு நல்லாவே வந்துட்டு பிசினஸ் நாலேஜ் எல்லாத்தையுமே வளர்த்துட்டு தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்குனவரு. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்துல இருக்கவங்க தான் வந்து முட்டி மோதி நிறைய பேரை சந்திச்சு நிறைய தோல்வி நிறைய அவமானம்லாம் பார்த்துட்டு வரணும். இவர் ஆல்ரெடி பணக்கார வீட்ல தாங்க இருக்காரு. சோ ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவரை கைட் பண்றதுக்கு ஆட்கள் இருப்பாங்க, எஜுகேட் பண்றதுக்கு ஆட்கள் இருக்காங்க, கீழே விழுந்தா வந்து தட்டி தூக்கிட்டு வர்றதுக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு ஆட்கள் இருப்பாங்க. எப்படி இருந்தாலுமே இந்த மாதிரி ஃபேமிலியில இருக்க ஒரு பையனுக்கு ஒரு பணக்கார வீட்டு பொண்ணும் அமைஞ்சிரும். இது எதுவுமே ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் இல்ல. இவங்கெல்லாம் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அந்த மாதிரி தான். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, இவர் அவருடைய பாரம்பரியமான பிசினஸ் எல்லாத்தையுமே மாடர்னைஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. அதுல ரொம்ப பெரிய கில்லாடி. லைக் அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயம் என்னன்னா, இவர பத்தி சொல்லணும்னா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்ற விஷயம் இதுதான். ரொம்ப சிம்பிளான ஆளு. ஆனா வேலைன்னு வந்துட்டா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாரு. அது மட்டும் இல்லாம இவருக்கு கார் கலெக்ஷன்ஸ் அதே மாதிரி டிராவலிங்னா ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்ட் இருந்துட்டே இருக்கு. அவரோட Instagram போஸ்ட் எல்லாம் பார்த்தாலே தெரியும். அவர் எவ்ளோ ஒரு ராயல் லைஃப் ஸ்டைல் மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காரு அப்டின்ட்டுன்னு. ஆனா இவ்ளோ வசதி இருந்தாலும் தன்னோட ஊர் மக்கள் மேல அவர் வச்சிருக்க பாசம் அப்டின்றது ஒரு ரியலான விஷயமா இருக்கு அப்டின்றாங்க. அதாவது நம்ம பூஜை படத்துல பார்த்திருக்க விஷால் மாதிரி தான் இவருடைய கேரக்டர். ரொம்ப சிம்பிளா இருப்பாரு. எல்லா பணக்கார பசங்கன்னு இல்ல, இப்ப எல்லாருக்குமே டிராவல்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ இவருக்குமே டிராவல் பிடிக்குமா, கார் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வைக்கிறதெல்லாம் ஒரு பெரிய ஹாபியா இருக்கு. மிடில் கிளாஸ்ல இருக்கவங்களுடைய ஹாபி ஸ்டாம்ப் கலெக்ட் பண்றது, சின்ன சின்ன விஷயங்கள் கிரியேட் பண்றதுன்னு இருக்கும். பணக்காரர்கள் எப்பயுமே பணக்காரத்தனமான மெத்ததகு, மேதகு அந்த மாதிரி எல்லாம் ஆசைகள் வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த பையனுக்கும் அது மாதிரி நிறைய இருந்துட்டு இருக்கு. பெரிய ராயல் ஃபேமிலி அண்ட் அந்த ஃபேமிலி அப்படின்றது நம்ம கண்ணு முன்னாடியே வந்துட்டு வந்துட்டு போகுது இல்லையா? அதான் முக்கியமான விஷயம். அண்ட் இவங்க பயங்கரமான PR டீம் மூலமா அந்த கல்யாணத்தை ப்ரொமோட் பண்ணி நம்ம எல்லாரையுமே பார்க்க வச்சுட்டு, யார் இந்த ஃபேமிலி இவ்ளோ கிராண்டான கல்யாணம் எது அப்படின்னு யோசிக்க வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியா ஃபுல்லா வந்துட்டு இந்த கல்யாணம் பத்தி பேசியிருக்காங்க. யாரு அது? ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய பெரிய மாளிகையை வாடகைக்கு வாங்கி கோடிக்கணக்குல செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுது அப்படின்லாம். இவரோட ஐடியாலஜி எப்படி இருக்கும்னா, PA குரூப்ஸ அடுத்த 10 வருஷத்துல எப்படி கொண்டு போகணுன்ற மாதிரி தான் இருக்கு. முத்துப்பிரகாஷ் கிட்ட ஒரு பெரிய பிளானே இருக்கு. முத்துப்பிரகாஷ், சுபஸ்ரீ அவங்க ஜோடி இருக்கு இல்லையா? இப்போ ஒரு பவர்ஃபுல் கப்புலா இருந்துட்டு இருக்காங்க. இந்த ஜோடிய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? முத்துப்பிரகாஷோட இந்த ராயல் லைஃப பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ஒப்பீனியன் இருக்கும். அதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா
நல்லா பார்த்தீங்கன்னா, இவங்க பெரிய பணக்கார குடும்பமா இருக்காங்க. ஆரம்பத்துல இருந்து பிறக்கும் போதுலருந்தே தங்க தொட்டியில போட்டு தாலாட்டி, சொந்த பந்தங்கள் கொஞ்சி, அது மட்டும் இல்லாம இவங்க பெரிய பிசினஸ் ஃபேமிலி அப்படின்றனால, அவங்க பிசினஸ் கீழ வேலை பார்க்குற எல்லா ஆட்களுமே சின்னையா அந்த மாதிரி சொல்ற மாதிரி தான் முத்துப்பிரகாஷ பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அத விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நார்மல் பீப்பிளுக்கும் பிசினஸ் ஃபேமிலி இந்த பணக்கார ஃபேமிலில இருக்கவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, அவங்க எல்லாருமே வந்துட்டு மோஸ்ட்லி அவங்க பிள்ளைகளுக்கு வந்து தான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், தனக்கு என்ன கிடைச்சிருக்குன்றத கண்ணு முன்னாடி காட்டி வளர்ப்பாங்க. ஸோ இவருக்குமே குழந்தை வயசுல இருந்து பிசினஸ்னா என்ன, அவங்க அப்பா எவ்வளோ பேரை மேனேஜ் பண்றாங்க அப்படின்றது எல்லாமே இருந்திருக்கும். அண்ட் குறிப்பா குறிப்பிட்டு சொல்லணும்னா, இவங்களுடைய அப்பா, சித்தப்பா, பெரியப்பா, மாமா அவங்கலாம் சூப்பர் ஹீரோவா இருந்திருப்பாங்க. இவங்க படிக்கிற ஸ்கூல் பெரிய பிராண்ட்ல இருந்திருக்கும். கண்டிப்பா அந்த ஸ்கூல்ல படிக்கிற எல்லாருமே இவங்கள திரும்பி பார்த்திருப்பாங்க. அந்த ஸ்கூலுக்கு இவங்க நெறைய டொனேஷன் குடுத்துருக்கலாம், சொல்ல முடியாது. அந்த ஸ்கூலோட ஓனர் இவங்க ஃபேமிலியா கூட இருக்கலாம். அந்த லெவலுக்கு ஒரு ரெப்புடேஷன் எல்லாமே அந்த ஃபேமிலில இருந்துட்டே இருக்கும். அண்ட் குறிப்பா குறிப்பிட்டு சொல்லணும்னா, இவங்கள பொறுத்தவரைக்கும் இவங்க கிராண்டான ஒரு இடத்துல இருந்துட்டே இருக்கக்கூடிய ஆட்கள். அண்ட் ஸ்கூலிங்கு, காலேஜ் கண்டிப்பா ஃபாரின்ல போயிட்டு பிசினஸ் எல்லாமே படிச்சுட்டு, அங்க செட்டில் ஆயிட்டு, அங்க ஃபன் பண்ணிட்டு, தனக்கு வேணுன்ற ஹாபீஸ் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு, பிசினஸ்னா என்னன்னு கத்துக்கிட்டு, அவங்க இந்தியா வரும்பொழுதா இருக்கட்டும், அவங்கள சுத்தி தான் மீடியா எல்லா கவரேஜுமே இருக்கும். பெருசா ஃபேஸ் தெரியாது. பட் இந்த ஃபேமிலில இது வாங்குனாங்க, அந்த ஃபேமிலில அது வாங்குனாங்கன்னு இருக்கும். அதையும் தாண்டி இவங்க எல்லாருக்குமே ஒரு விஷயத்த வாங்குறது, உருவாக்குறது, ஒரு விஷயத்த அடையிறது, இது எல்லாமே ஒரு சிறந்த ஹாபீஸா இருக்கும். அந்த பிசினஸ் ரத்தம் சொல்லி வளர்க்கக்கூடிய ஒரு விதம் இருக்கு இல்லையா? இந்த கிரவுட் மேனேஜ்மெண்ட்டா இருக்கட்டும், டிசிஷன்ஸ் எல்லாம் எடுக்கிற விதமா இருக்கட்டும், ஒரு பெரிய கூட்டத்த, ஒரு பெரிய குழுவ எப்படியெல்லாம் அந்த மைக்ரோ மேனேஜ் பண்றதுன்றது எல்லாமே ஃபேமிலில இருந்து கத்துக் குடுத்திருப்பாங்க. அதுக்கு ட்ரெய்னிங்கும் எடுத்திருப்பாங்க. எவ்வளோ பெரிய தத்தியா இருந்தாலுமே, பணக்கார குடும்பத்துல இருக்கும் பொழுது, அவங்களுடைய அந்த அனுபவம், அவங்களுடைய அந்த ட்ரெய்னிங் மென்டார் வச்சு கூட கத்துக் குடுக்குற அளவுக்கு அவங்க கிட்ட பொருளாதாரம் இருக்குன்றது தான் வந்து மாற்ற முடியாத உண்மை. இப்போ ஒரு பெரிய லயன் தான், கண்டிப்பா இல்லன்னு சொல்லல. ஏன்னா, அவங்க ஃபேமிலி பெரிய ஃபேமிலி. அண்ட் ஜென்ரலாவே பார்த்தீங்கன்னா 2 விஷயம். சினிமாவ பொறுத்தவரைக்கும் தனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம். தன்னோட லைஃப் ஸ்டைல்ல இருக்கலாம். இதுவே இந்த ஒரு விஷயம் மாறி வருது, இந்த பக்கம் மாறி வருதுன்னும்போது பிசினஸ் ஃபேமிலி அதுவும் வந்துட்டு சவுத் சைடு இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிசினஸ் ஃபேமிலிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க பாரம்பரியம், கல்ச்சர், ஃபேமிலி லைஃப் ஸ்டைலு, அவங்களுக்கான அந்த அடையாளம், அவங்களுடைய அந்த இனம், வேர், சாதியம் இது எல்லாத்தையுமே பாதுகாக்கணும்னு நினைப்பாங்க. அதுக்குன்னு பிரையாரிடைஸ் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் சொல்லி தான் வளர்த்துருப்பாங்க. ஊர் பாசம், அதுக்கப்புறம் சாதி பெருமை இது எல்லாமே மைல்டா இருக்கும். அத தாண்டி அந்த பிசினஸ் நாலேட்ஜ் அது எல்லாமே இருந்துட்டு இருக்கும். அந்த ஆளுமை திறனும் இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ கண்டிப்பா சொல்றேன், இந்த பையன் அப்படின்ற ஒரு முத்துப்பிரகாஷ் அப்படின்ற பெயரை தாண்டி அவர் உருவாக்குன அடையாளம்னு ஒண்ணு இருக்கு. அவங்க ஃபேமிலி ஏற்கனவே நிறைய தடம் பதித்த ஃபேமிலி தான். ஸோ அந்த ஃபேமிலிக்குள்ள கண்டிப்பா ஒரு ஜெயிக்கிற ஒரு பையனை தான் உருவாக்கி கொண்டு வருவாங்க. இதுல பெரிய மாற்று கருத்தே இல்ல. உங்களுடைய கருத்து என்னன்றத கமெண்ட் பண்ணுங்க. என்ன தோணுனாலும் ஜாலியா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.